நீ குரான் வேணா ட்ரையல் பாருங்க, ஒன்றும் இல்லை, குரான் எடுத்துங்க, 5 ஒரு 10 பேர் கும்பலாக உட்காந்துருங்க, ஒருத்தர் படித்து ஒரு 10 பேர் கேட்க ஆரம்பிச்சிருங்க, உடனே வருவார். இங்கே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்குது, இங்கே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இது பண்ணுறது என்னமோ ஒரு தப்பான ஒரு செயல் மாதிரியும், இது புனிதமான இடம், இங்கெல்லாம் இதை பண்ணக்கூடாது, அப்புறம் வேறு எதை பண்ணுவாங்க? ஒரு நாள் இப்படி பார்ப்பாங்க, 2வது நாள் ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், 3வது நாள் அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகி வந்துடுவார், அவர் தொழில் கூட வரமாட்டார், இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் அவர் வருவார். அவர் வர்றதே பிரச்சனைக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் என்ன இருப்பார்னா, அவர் ஏதோ ஒரு கட்சியில் மெம்பராக இருப்பார், அவர் வந்து நீ எடுத்து தெரிஞ்சு பேசினா அடுத்து போலீஸ் வரும், அவர் பேக்கப், அவர் எப்படி நான் யாரும் தெரியுங்களா அப்படிம்பார், அவருக்கு அந்த பேக்கப் இருக்கும். அப்போ அந்த திமிரில் அவர் வந்து என்ன பண்ணுவார், எல்லாத்தையுமே அடக்குவார். கிட்டத்தட்ட அந்த ஆலிமா அவர்கிட்ட அடிமையாக தான் இருப்பார். என்னையா பயன் பண்ண நேற்று அப்படிம்பார் ஆலிமை பார்த்து. இவருக்கு என்ன தெரியும், குரானில் ABCD தெரியாது. அதுதான் மௌலானா மோதி சொல்வார், இன்றைக்கி நம்மளை சமுதாயத்தை சில பேர் தலைமை தாங்குறாங்க, இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருந்தா ஃபஸ்ட்டு சஃபுல்லா கடைசி சஃபு கூட இவங்க நாய் கிடையாது. இன்னைக்கு லீடிங் பொசிஷனில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ரசூலா காலத்தில் இவங்க இருந்திருந்தாங்கன்னா இவங்க மொதல் சஃபுல இல்லை கடைசி சஃபுல கூட ரசூலா இவங்க நிற்க வச்சுக்க மாட்டாங்க. இந்த